இவங்க அம்மா அங்க உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ எங்கடா போவாங்க? கம்மிட்டியா அங்க அம்மா நான் பஸ்ஸில் போவாங்க. உள்ளதான் போவாங்க. என்னுடைய தாயே உன்னுடைய நாவில் இல்லை என்றால் இங்க நீ பேசவே முடியாது. தாய் தான். யார் நீ? பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர். யாரா? நாரத மகாமுனிவர். நாரதம் உள்ள பிரம்மனா? பிரம்மனுடைய மகன். ஓ, பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர். நாதர். உங்களுடைய எஜமானனை பார்க்க வேண்டும். உங்களுடைய எஜமானிடம் புரியபடி நான் வந்திருப்பதாக சொல்ல வேண்டும். நான் வந்திருப்பதாக. ஐயா, நான் வந்துக்கிறேன். நீ வந்திருக்கிறாய். நான் வருகிறாயா? நல்ல சாப்பாடு. உண்ட களைப்பு தொண்டரைக்கு முடி சென்று ஓய்வெடுத்துக்கொள். ஐயா சொன்ன மாதிரியா என்ன போய் ஓய்வெடுத்து சொல்லிட்டாரு. அதனால நம்ம அதை பிடிக்காது. நான் பக்தி பாட்டு பாட போறேன். பக்தி பாட்டா? நான் பாடும்போது சாமியோட கிளம்பி வருவோம். பாட்டு பாட்டு சொல்ல சாமியோட கிளம்பி வருமா? வரும்போது நீ போய் என்ன போடுனா பக்தி பாடாச்சு. ஆமா பாடு பாடு. பக்தி பாட்டா? சாமி வந்து இது பக்தி பாட்டு கிடையாது. வேற பாட்டு தான் போடு. நீயே பாடு. மச்சான் நான் பாட்டு வேற பாட்டு. யா மைமா பேரு அஞ்சலியா? இன்னொரு பாட்டு பாட்டா மச்சான். இதான் பெரிய பாட்டு. ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா. ஆமா, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்திருப்பதாக சொல்றேன். நான் வந்துக்கிறேன். அது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓய்வு உண்ட வழக்கு தொண்டருக்கு உண்டு. ஓய்வு சொன்னாங்க. நானும் தான் மகாமுனி வந்திருப்பதாக சொல்லு. வந்திருக்க மாலையாரி. நானும் தான் மகாமுனிவர். எனக்கு தெரியாது. என்னாச்சே? ஆமா, உன் பேர் நானும் தான் மகாமுனிவர். தெரியாதா? யார் வந்திருக்கிறது? நம்ம கோட்டையை தேடி கோட்டையை தேடி வந்திருக்க மாலையாரி. என்னடா தாலி சொல்றீங்க? போய் வந்து பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமுனிவர். பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமுனிவர். நாரதனுடைய சுதன் பிரம்மா வந்துக்கிறான். எந்த யுகத்துல வந்துக்கிறான்? இது என்ன யுகம்? கலியுகம். அந்த யுகத்துல தான் வந்துக்கிறான். பிரம்மனின் சுதன் நாரதன் எங்கிருக்கிறார்? அங்க வெளிக்கிருக்கிறான். இந்து சொல்ற தண்ணி கொண்டு போய் அதான் இருக்கிறான். பிரம்மனியாட்டி எப்பேற்பட்ட மகாமுனிவர் தகுந்த மரியாதை கூட தனித்து வாடா. நம்ம தண்ணி போறா மரியாதை. சாமியா ஏங்க, யோ மாயா வரீங்க. யோவா. ஏய் கோத்தா மாயா வரீங்க. மாயா வரீங்க. தாடா வரீங்க. மரியாதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மரியாதையா கூட்டு பார்த்தேன். கை கட்டி கைப்பத்தி சுவாமியின் பாதத்தை பணிந்து சுவாமி வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். சொன்னது ஞாபகம் இருக்கா? சாமி சாணி வாரி அந்தாலியா சாணி வரத்து கடை வந்தாச்சு அந்த பையத்தை வினோதுகிறா. சுவாமி வாருங்க. நாளைக்கு தகுந்த ஆசனம் வர்றா. நீங்கள் வந்தது நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். நான்
சாமி என்ன ஆச்சு? பார்த்தீர்களா? என்னை பார்த்து வரைக்கும் கூட்டி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் என்னை சீண்டுகிறார்கள். ஏய், என்னடா ஏன்டா சாமி ஆயிடுச்சு? நீ என்ன சாமி நோனினா அது நான் சுனாமலா பண்ணுவான். உலகம் சுற்றி வாழும் எங்கள் இருவரையும் அண்ணன் தம்பி மாதாவி யதாவி இருவரையுமே வாசிக்கிறேன். ஆனா பாவி எஜமானே தெரியலையா? நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களை கோட்டையை நாடி வந்ததற்கு உங்களது கண்ணிற்கும் காதிற்கும் இருந்து வைக்கின்றோம். ஏய், யாராங்க? 3000 காசு கொடு. 3000 காசு. எதுக்கு 3000? டக்குனு 3000 காசு வேணும்டா. நீங்க நம்ம கம்பெனி எத்தனை பேரு? 22 பேரும் நம்ம வந்துக்கிறோம். ஒரு கோட்டை 150 ரூபா. அப்ப 20 கோட்டாச்சு வாங்கிடணும் மாதிரியா? அதனால ஒரு 3000 ரூபாய் காசு கொடுத்துறோம். ஏய், இப்ப எதுக்கு கோட்டு வாங்கிட்டு வரணும்? நீங்க யாரா கம்மனு? இல்லாட்டி எதுக்கு? ஏன்? சாமி வந்துக்கிறாரு. சரி. சாமி நல்ல சாமி வச்சு அவரை வச்சு ஒரு 4 பேர் குடிச்சிட்டு அழிஞ்சு போட்டோம். ஏடேய், நீ மட்டும் இல்லடா, ஊர்ல காது குத்துறாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, சீமந்தம் பண்ணாலும் சரி, பிறந்த நாள் வச்சாலும் சரி, அருமாதிக்கும் சரி, என் வீட்டுல என்னன்னா இருந்தாலும் சரி, முதல்ல இருக்கிறது கோட்டு தான். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு தடவை. நான் கேட்க போயிட்டேன். ஏன்? இந்த கம்பெனி வாங்கிக்கிறாம தவடியா பையன். ஆ, ஆமா ஓனர் உனக்கு அந்த பையனா? தவடியா பையன். அவன் பையன் அவன் பையன் 14 ஒரு கட்டிங் வாங்கி கூடுறான்டா. அந்த தேவடியா பையன் வாடான்னு கூட்டம் போனான். கூட்டும் போய் அவனா குச்சி வச்சுட்ட வீடு எடுத்து கூட்டு போறான்டா. லைட்டிங் வாங்கி கொடுறானா வாங்கி அப்பா காமினா ஏய் அழைத்து வரானா முதல்ல வண்டியில இருக்கிற பைய இறக்க மாட்டாளுங்க. நீ சிமெண்ட் மூட்டை இறக்கி போடுங்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் ஒரு பாப்பாத்தி வச்சுக்குவாங்க. பாப்பாச்சி வச்சுக்கா. ஐயோ நீ அப்படி வருவாதா? நான் இப்ப ரொம்ப பண்றது வாமா. சாமி வந்துக்கிறாரு. நீ காட்டுற என்ன தடா? நீ தடக்கா தேவடியா வேலை காட்ட சாமி அப்படியே ஒய்யணும். முதல்ல யாரு காட்டுறது? ரெடி. நீ எதுக்கு உட்கார? அவன் நம்ம டக்கு அப்படி சொன்னியா? வா பியூட்டிஃபுல் வா காட் பியூட்டிஃபுல். சுபாஷ் வந்துட்டானே.
ஆமா காட்டு யாரு காட்ட போறாங்க காட்டு வேலை வரல அப்புறமா ராத்திரி நேரத்து பூவை ரகசிய தரிசனா நாட்டிய பெண்களுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்தனுப்பு. நான் சொல்றது கேளுங்க. நீங்க எல்லாம் உள்ள வாங்க, நான் புள்ள விடுறேன். ஐயோ புள்ள விடுறேன். ஓடி வந்தீர்கள். உங்களுக்கு தேவையானது அருமையாக கண்டுகளித்தீர்களா? கண்டுகளித்தேன். அப்படியாகட்டும். தாங்கள் வந்ததின் காரணம் நீங்கள் இருவரும் இவ்வளவு வேகமாக எங்க புறப்பட்டு விட்டீர்? நாங்கள் எல்லாமே சிப்பித்த புறப்படுகின்ற எதற்காக தெரியுமா? எங்களுக்கு நிகராக யாராக இருக்கிறாரா என்று அவர்களை சந்தித்து போர் புரிந்து அந்த போரிலே நாங்கள் வெற்றி காண புறப்பட்டு வருகின்றோம். அப்படி புறப்பட்டு விட்டீர்கள். இப்படி சென்றால் அவர்கள் பார்க்க முடியுமா? அவர்கள் நீங்கள் போர் செய்ய முடியுமா? காரணம் என்ன? அவர்கள் சிறப்பிடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும் என்றால் இப்போது அறிவுரை வளர்த்த பெற வேண்டும். வளர்த்த வேண்டுமா? ஆமா. என்ன வென்ற வர உலகம் என்றால் 5 பஞ்சம்
பஞ்சபூதங்களே ஆனா நீங்கள் வரமாக பெற வேண்டும். அவர்களை சுலபமாக நீங்க அப்படியாகட்டும். நீங்கள் உரைத்த பிரகாரம் நாங்கள் இருவருமே சென்று இமாச்சலத்தில் அந்த ஈஸ்வரின் கரத்தால் அந்த வரவலை பெற்று வருகின்றோம். நீங்கள் புறப்பட்டு ஆகட்டும். சுவாமி ஓடி வந்து உரைத்தார். நாம் இருவருமே வரப்பெற்ற வல்லமைசாலியாக புறப்பட வேண்டும். வகையால் புறப்பட்டு வா இமாச்சலம். பஞ்சபூதம் என்றால் என்ன தம்பி? பஞ்சபூதம் என்னவென்றால் தனக்கு தெரியாதல்லவா? இதோ இருக்கின்றது ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். இதால் நமக்கு மரணம் என்பதை ஏற்படக்கூடாது. தற்போது புறப்பட்டு வா இமாச்சலம். புறப்படுவோம். கல்லுக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு வடக்கு பட்டின நகரம். இன்னும் வடக்கு பட்டின நகரத்திலே எழுந்தருளி உள்ள பூவாழ காரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முடிந்து 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா அன்று எங்களது செஞ்சிக்கோட்டை இளைஞர் நாடகத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பன்னிய புராணம் என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இதான நாளையிலேயே கிராமம், மணியம், பரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 101 சுபஜெயம். இந்த காமெடியாவே போகுதுன்ட்டு ஒரு 4-5 பேர் சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காமெடியே இருக்காது. இந்த ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அதுக்கப்புறம் காமெடியே இருக்காது. அதனால கொஞ்சம் அமைதி காத்து நாடகத்தை கண்டிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.
வைகுண்ட